ஆசன் அகத்தீஸ்வரர்களால் இப்பொழுது தாங்கள் தரிசித்துக் கொண்டிருப்பதுதான் ஸ்ரீ சிவானந்த மௌனகுரு சுவாமிகளுடைய ஜீவசமாதி. சிவானந்த மௌனகுரு சுவாமிகள் அவருடைய இளம் பிராயத்தில் திருமணத்திற்கு பிறகு மகாதேவ மலைக்கு போயிடுறார். மகாதேவ மலைக்கு போனதுக்கு அப்புறமா திருச்செந்தூருக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய மூவர் சமாதி, நாழிக்கிணருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மூவர் சமாதியை தரிசனம் செய்து அங்கே அவருக்கு சித்த ஞானம் கிடைக்கிறது. அதுக்கப்புறமா ருசி பசி தாகம் எல்லாற்றையும் தவிர்த்து விட்டு வெறும் ஒரு சாக்கு பையை கோவண ஆடையாக அவர் உடுத்தி கொண்டு 14 வருட காலங்கள் யாரிடமும் பேசாமல் ஒரு தவநிலையை மேற்கொள்கிறார். அப்பொழுதுதான் அவருக்கு மௌனகுரு சுவாமிகள் அப்படிங்கிற பெயர் விளங்கலாகிற்று. அப்படி அவர் பல அற்புதங்கள் செய்வதற்கு காரணமாக இருப்பது எது அப்படின்னு பார்த்தோம்னா, பட்டி செல்லியம்மன் ஆலயம் அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு போகிறார். அங்கு சில அதிசயங்கள் நடக்கிறது. அதற்கு பிறகு கந்த கடவுள் இவருடைய கனவில் வந்து 108 வியாதிகளையும் குணப்படுத்தும் வகையில் இருக்கக்கூடிய ஒரு விபூதியும் வில்வமும் மக்களுக்கு வழங்கும்படி உத்தரவாகிறது. முருகப்பெருமான் சொன்ன மாதிரி இவர் விபூதியும் வில்வமும் கொடுக்கிறார். எல்லா விதமான வியாதிகளும் இந்த லோகத்திலேருந்து எங்கெல்லாம் வந்தாலும் எல்லாருக்கும் குணமாக ஆரம்பிக்கிறது. இப்படி தான் அவர் இந்த திருவலம் ஆலயத்தினுடைய திருப்பணியை செய்கிறார். எந்தவித வியாதியாக இருந்தாலும் இவருடைய அருளால் குணமாகி கொண்டு வந்த காரணத்தினால இவருக்கு பல காணிக்கைகள் வந்தது இல்லையா, அந்த காணிக்கைகளை வைத்து பல ஆலயங்களை இவருக்கு திருப்பணி செய்து அந்த ஆலயங்களுக்கு மறுபடியும் இவர் உயிர்ப்பித்தார் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்தில் பன்னீர் இலை விபூதி அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கும். அதுபோலவே இந்த சுவாமிகள் அவரோட கையால் வில்வ இலை விபூதி கொடுத்து எல்லாருக்கும் அனுகிரகம் செய்து வந்து கொண்டிருக்கார். இப்பொழுது ஜீவ சமாதியில் வீற்றிற்கொண்டு அனைவருக்கும் அனுகிரகம் பண்ணுறார். இந்த திருவலம் வில்வநாதேஸ்வரர் கோவிலில் அது வளாகத்தில் ஒரு செப்பேடு சாசனம் அப்படின்னு இருக்கும். அதை எல்லாரும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது படிக்கணும். அந்த செப்பேடு சாசனத்தில் சுவாமிகள் எப்படியெல்லாம் அவருக்கு கிடைத்த அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, அன்பர்கள் கொடுத்த அந்த செல்வமெல்லாம் எப்படி பயன்பட வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இந்த செப்பேடு சாசனத்தில் எழுதியிருக்கார் திருவலம் சிவானந்த ஸ்ரீ மௌனகுரு சுவாமிகள். அவர் 1988ஆம் ஆண்டு ஒரு சாயங்காலமான வேளையில் ஜீவசமாதி அடைகிறார். திருவலம் வில்வநாதேஸ்வரர் கோவிலுக்கு போனோம்னு சொன்னால் இந்த சுவாமிகளை தரிசித்து அவருடைய அருளுக்கு பரிபூர்ண பாத்திரமாக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையை செய்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய.